ஹாய், ஓப்போ A79 ஹார்ட் ரீசெட் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் மறந்துட்டாங்க. மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியல. ஏன்னா அவங்க உள்ளார அந்த அசிஸ்டன்ட் மோடில் வச்சுருப்பாங்க. அதனால் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் ஆகலை. இப்போது நம்ம வால்யூம் அப் டவுனு பவர் பட்டன் மூணுமே சேர்த்து ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணால் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அப்போ நம்ம பவர் பட்டனும் வால்யூம் டவுன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ 3 பட்டனுமே நான் ப்ரெஸ் பண்ணுறேன். வால்யூம் அப்பு டவுனு பவர் பட்டன் மூணுமே சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறேன். மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகும். சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வால்யூம் அப்பிலேருந்து கை எடுத்துட்டேன். இப்போ பவரும் வால்யூம் டவுனும் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். வால்யூம் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கீழே ரெக்கவரி மோடுன்னு வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் கை எடுத்துடலாம். அது போயிடுச்சு. ரெக்கவரி மோடு வந்துடுச்சு. இப்போ வால்யூம் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபார்மட் டேட்டா செலக்ட் பண்ணுறதுக்கு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆகும். 4176 இருக்குது வெரிஃபை கோடு. 4176 அடிப்போம். ஓகே கொடுத்துட்டு ஃபார்மட் ஆகிட்டுருக்கு. ஓகே ஆகிடுச்சு. ஓகே அவ்வளோதான். கீழே ரீஸ்டார்ட் இருக்கும். ரீஸ்டார்ட் கொடுத்தா மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அவ்வளோதான் ஹார்ட் ரீசெட்டு. ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஹார்ட் ரீசெட். ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். செகண்ட் லோகோ வந்துச்சு. இது கொஞ்சம் உள்ளார போக கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆகிடும். ஓப்போ மொபைலில் பிரச்சனை இல்லை. ரியல்மி மொபைலு சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா அப்படியே லோகோலே நின்றுது. மறுபடியும் அது சாஃப்ட்வேர் ஃபைல் போட்டு ரீசெட் அடித்தா மட்டும்தான் அது ஆகும். சாஃப்ட்வேர் ஃபைல் போட்டு ஃப்ளாஷ் பண்ணால் மட்டும்தான் அது உள்ளார போகும். இல்லைனா லோகோலேயே நின்றும். ரியல்மி மொபைல் மட்டும் முக்கியமாக இந்த ரியல்மி 5, ரியல்மி 6i இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். கஸ்டமர்கிட்ட முன்னாடி சொல்லிட்டு நல்லது. இந்த 6i எல்லாம் நான் நிறைய அனுபவப்பட்டேன். இந்த மாதிரி ஹார்ட் ரீசெட் அடிக்கும்போது லோகோலே மாட்டிக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஃப்ளாஷ் ஃபைல் போட்டு ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கணும். கஸ்டமர்கிட்ட டைம் வாங்கிக்கணும். சில கஸ்டமர்ஸ்லாம் உடனே பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க. உடனே ஆகாதுன்னா அப்படின்னு சொல்லி டைம் வாங்கிக்கணும். அவங்களுக்கு ஓகேன்னா நம்ம பண்ணித்தரலாம். இல்லைனா நம்ம அது கை வைக்காமல் இருக்கிறது நமக்கு நல்லது. நம்ம அந்த 100-200க்காக ஹார்ட் ரீசெட் அடிப்போம். கடைசியில் லோகோவில் மாட்டிக்கும். கஸ்டமர் எங்கேயாவது வெளியூர் போகிறவராக இருந்தால் அர்ஜென்ட்டுன்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற வேலையை விட்டுட்டு அந்த ஒரு வேலையை மட்டுமே உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மொபைல் வந்தால் மட்டும் டைமுக்கு இருந்தால் கொடுங்க, பண்ணித்தரேன். அப்படி இல்லைனா ஆகாதுன்னு சொல்லி கையில் கொடுத்துறது நல்லது. மொபைல் உள்ளார போயிடுச்சு. அவ்வளோதான். செட்டப் பண்ணுவோம். இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். எல்லா அக்ரிமெண்ட்டு யூசர் அக்ரிமெண்ட்லாம் எல்லாமே கொடுத்து டிக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். வைஃபையில் கனெக்ட் பண்ண சொல்கிறோம். வைஃபையில் கனெக்ட் பண்ணிப்போம். ஸ்கிப்பு கொடுத்தா போகாது. வைஃபை கனெக்ட் பண்ணுவோம். விவோ மொபைல் T3X Y33s டிஸ்பிளே மாற்ற வந்தது. அதுக்கு Y21 காம்போ வச்சு பார்த்தது. Y21 காம்போ வச்சா லோகோ வரும். ஆனால் மொபைல் ரீஸ்டார்ட்டே ஆகிட்டு இருக்கும். Y33 வச்சா
வெர்ஷனும் செட் ஆகலை அப்படி சொல்லி மொபைலே ஆன் ஆகாது. அதுக்கு வந்து Y21 நியூ காம்போ தான் வைக்கணும். ஆனால் வேறு பிராண்டு தான் மாற்றி வைங்க. ஸோ இன்றைக்கி அதுதான் சம்பவம் நடந்தது. என்னடா அது Y33 வச்சா மொபைல் ஆனே ஆக மாட்டேங்குது. Y21 நியூ வச்சா ஃபஸ்ட் லோகோ வந்து மட்டும் அப்படியே பிளாங்க் ஆகிடும். ஸோ வேறு பிராண்டு மாற்றி பார்த்தோன்னா அதுக்கப்புறம் காம்போலேயே வேறு பிராண்டு போட்டால் அந்த க்ரௌன் காம்போ போட்டோன்னா உள்ளார போயிடுது. கொஞ்சம் நல்ல காம்போ சர்வீஸ் பேக்கு இல்லை கொஞ்சம் ப்ரீமியம் பேக் ஏதாவது போடலான்னு பார்த்தா ஃபஸ்ட் லோகோ வந்து பிளாங்க் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். அவ்வளோ எஃப்ஆர்பியில் இருக்க மொபைலு. இது வந்து ஆஃப்லைனில் ஆகாது, ஆன்லைனில்